தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போலீசாரின் மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்தார். தொடர்ந்து விமானப்படையினரின் மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ ஆளுநர் ஆர்.என். ரவி அழைத்து வரப்பட்டார். விழா மேடையில் ஆளுநருடன் கைகுலுக்கி முதலமைச்சர் வரவேற்றார். பின்னர் தேசிய கொடியை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்றி வைக்க அனைவரும் மரியாதை செலுத்தினர். அப்போது விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. நான்காவது முறையாக குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆளுநர் ஆர்.என். ரவி பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பில் கடற்படை ஊர்தியில் போர்க்கப்பலின் சிறிய வடிவமும், வான்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான விமானமும், கடலோர காவல்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான படகுகளும் இடம்பெற்றிருந்தன. சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஆர்பிஎஃப், சிறப்பு காவல் பிரிவு, பேரிடர் நிவாரணப் படை, ஊர்காவல் படை, தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு பிரிவினர், பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த வெற்றிவேலுக்கும், மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருதை ராமநாதபுரம் அமீர் அம்சாவிற்கும், நாராயணசாமி நெல் விருதை தேனியைச் சேர்ந்த முருகவேலுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். வீரதீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ்.ஏ. அமீர் அம்சா, ராமநாதபுரம் மாவட்டம். வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஆர். முருகவேல் receives the special award for highest productivity in rice under SRI. குடியரசு தின விழாவில் காந்தியடிகள் காவலர் பதக்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் சின்னகாமணன், விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய காவலர் மகா மார்க்ஸ், துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கார்த்தி, சேலம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் சிவா பூமாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். சிறந்த காவல் நிலையங்கள் பிரிவில் மதுரை C3SS காலனி காவல் நிலையத்திற்கு முதல் பரிசையும், திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2வது பரிசையும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3வது பரிசையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பதக்கம் பெற்றவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். The Honorable Chief Minister's Trophy for the Best Police Stations, First Prize Madurai City, Second Prize Tirupur City, மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's Trophies for the Best Police Station, Third Prize Tiruvallur District. சென்னை மெரினாவில் நடைபெற்ற குடியரசு தின விழா பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஆளுநர் ஆர்.என். ரவியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கண்டுகளித்தனர். இதேபோல் அரசின் நலத்திட்டங்களை விவரிக்கும் வகையில் நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பையும் பார்த்து ரசித்தனர்.
குடியரசு தினத்தையொட்டி சென்னை போர் நுழைவு சின்னத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். ராஜாஜி சாலையில் உள்ள போர் நுழைவு சின்னத்திற்கு வந்த ஆளுநர் RN ரவி அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது தென்மண்டல ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் வாரர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.